காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது அரைஞான் கயிறு. நம்ம ஊரில் அருணா கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. அரை என்றால் பாதி என்ற அர்த்தம். நம்முடைய உடலில் வந்து நடுப்பகுதியான பாதியில் கட்டுவதனால இதுக்கு அரைஞான் கயிறு அப்படின்னு பேர். அந்த பகுதியை தமிழில் கூபக அறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடுப்பு எலும்புகள் நரம்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதியை கூபக அறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான் என்றால் என்ன அர்த்தம் என்றால் வளைத்து கட்டுவது என்ற அர்த்தம். இந்த அருணா கயிறை நம்ம வளைத்து கட்டுவதனால இதற்கு அரைஞான் கயிறு அப்படின்னு பேர். இந்த பிறந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அருணா கயிறு கட்டுகிறது தமிழ் மரபில் 12 காலமாக நடந்து போகக்கூடிய ஒரு செய்தின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக குலதெய்வத்தை வணங்குகிறவர்களாக இருந்தால் அவங்க கருப்பு நிறத்தில் அந்த அருணா கயிறை கட்டுவாங்க. வைணவத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் சிகப்பு நிறத்தில் அருணா கயிறு கட்டுவாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வெள்ளியில் அரைஞான் கயிறு கட்டுவது பழக்கமும் உண்டு. வெள்ளியில் கட்டுறதுனால என்னென்னா ஏதாவது ஒரு உலோகம் நம்ம உடம்போடு இருப்பது அப்படிங்கிறதும் அந்த இடுப்பு பகுதியில் இருக்கிறதும் அறிவியல் ரீதியாக நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அருணா கயிறு ஏன் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாகரிகமாக வாழ்கிறோம். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேட்டைக்கார சமுதாயமாக தான் நம்ம இருந்தோம். காடு மலைகளில் தான் நம்ம தாவி திரிந்து கொண்டிருந்தோம். அப்போ ஒரு மரத்துக்கு மரம் தாவுறது அந்த மாதிரியான வேலைகளில் நம்ம இருந்துட்டு இருந்தோம். அப்போது எப்போ வேணாலும் பாம்பு கடிக்கக்கூடிய கொத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் பாம்பு கொத்துச்சு அப்படின்னா அதனுடைய விஷம் நம்முடைய மூளைக்கு போய் தாக்காமல் இருக்கணும். அப்போ அந்த நேரத்தில் கயிறு நமக்கு கிடைக்காது இல்லையா? அதனால தான் எல்லார் உடம்புலையும் அரைஞான் கயிறு கட்டுற பழக்கம் ஆதி காலத்தில் இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பு கொத்திட்டுனா அதனுடைய விஷம் மூளைக்கு போக தடுப்பதற்காக அந்த இடத்துல இந்த கயிறை அத்து ரொம்ப இருத்தி நம்ம சுற்றுறதன் மூலமாக அவங்க முதல் உதவிக்காகத்தான் இந்த அருணா கயிறு ஒரு காலத்தில் நம்முடைய மண்ணில் பயன்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு எல்லாருமே ஆதிவாசிகளாக இருந்ததுனால அப்போ அவங்களுடைய உடையே என்ன அப்படின்னாக்கா கோவணம் தான் அவங்களுடைய உடையாக இருந்தது. அதற்கு அரைஞான் கயிறு கண்டிப்பாக தேவையாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, அந்த அரைஞான் கயிறு கட்டுறதுல உள்ள பெரிய நன்மை என்னென்னா ஆண்களுக்கு ஒரு பெரிய நன்மைன்னு சொல்லலாம். திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் அரைஞான் கயிறு கட்டுவாங்க. அதாவது என்னென்னா அந்த பருவமடைகிற வரைக்கும் பெண்கள் அரைஞான் கயிறு கட்டுவாங்க. பருவமடைந்த பிறகு அரைஞான் கயிறு கட்டுற பழக்கம் நம்ம மண்ணில் கிடையாது. அது வரைக்கும் சிறுமியாக இருக்கிறதுலேருந்து சிறுவர்கள் சிறுமிகள் 2 பேருக்குமே அரைஞான் கயிறு போட்டு விடுவாங்க. ஏன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த விதை இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெரனியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதிப்பு ஆண்களுக்கு மட்டும்தான் அதிகமாக வரும்னு சொல்லலாம். அதிலிருந்து அவர்களை பாதுகாத்து கொள்வதற்காக ஆண்கள் கண்டிப்பாக அந்த அருணா கயிறு கட்டியே தீரணும். பெண்களுக்கு அப்படி இல்லை. அதனால் அந்த நோயிலிருந்து காப்பாற்றி கொள்வதற்காகவும் அந்த இடுப்பு பகுதியை வலிமைப்படுத்துவதற்காகவும் தான் இந்த அருணா கயிறு ஆண்கள் கெட்டுக்கிற பழக்கம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கயிறு பார்த்தீங்கன்னாக்கா 2 சுற்று கட்டுவாங்க, முடிச்சு போட்டு கட்டுவாங்க. சில பேர் அதில் தாயத்தெல்லாம் வச்சு அதில் கட்டுற பழக்கத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது பிறப்பிலிருந்து ஒரு மனிதனுடைய இறப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அருணா கயிறு கண்டிப்பாக இருக்கணும். அந்த அருணா கயிறு தமிழ் மரபில் 12 காலமாக இருந்து வந்திருக்கிறது. அந்த ஞான் அதாவது எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிற மாதிரி அந்த யாக்கைன்னு சொல்லக்கூடிய இந்த உடம்புல அந்த அருணா கயிறு கட்டக்கூடிய பழக்கம் உலக பரப்பில் எங்கே இருந்திருக்குன்னா தமிழ் மண்ணில் மட்டும்தான் இருந்திருக்கிறது. இன்றைக்கும் அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் சரி நம்முடைய நடப்பியல் வாழ்வியல் ரீதியாக பார்த்தாலும் சரி பல வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு இது எங்கே இருக்குன்னா இடுப்பில் இருக்குது. அதுவும் நம்முடைய தமிழருடைய ஆடையே பார்த்தீங்கன்னாக்கா வேஷ்டி கட்டுவது தான். இன்றைக்கி பேண்ட் அந்த மாதிரி அணிஞ்சால் கூட அதனுடைய அளவு பார்த்து தான் நம்ம அதை வாங்கணும். நம்முடைய இடுப்பினுடைய அளவு மாறிச்சுன்னா அந்த பேண்ட்டோட அளவு மாறும். ஆனால் வேஷ்டி அப்படி கிடையாது. எப்படி வேணாலும் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், எந்த சைஸில் வேணாலும் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இடுப்பு பகுதியை இருக்கக்கூடிய ஒரு ஆடை தான் அது இருக்கும். ஏன்னா அந்த பகுதி எப்போதுமே இறுக்கமான ஒரு சூழலில் இருக்கணும், தளர்வாக இருக்கக்கூடாது. அது வயிறு தொந்தி வர்றதுக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு அது காரணமாக இருக்குனால வயிறு இருக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த அருணா கயிறு கட்டப்பட்டிருக்கு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.